விஜய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பரந்தூருக்கு போனீர்கள், ஒரு தரம் போனீர்கள், பரபரப்பு ஏற்பட்டது, கட்சி கொஞ்சம் ஆளுங்கட்சி பயந்தது. அவன் மார்ச் மாதம் எல்லாருக்கும் நிலத்திற்கு பணம் கொடுக்க போகிறான். அடுத்த ஆண்டு கொடுக்க வேண்டிய பணத்தை இந்த ஆண்டே கொடுக்க போகிறான். நீங்கள் ஒரு புள்ளியை அடைந்து விட்டீர்கள். வேங்க வயலுக்கு போங்கள். இந்த திருமாவளவனெல்லாம் கூட்டணியில் இருந்து கொண்டு இப்படியே நளினமாக பேசிக்கொண்டு அவரை சந்தித்து கொண்டு மக்களெல்லாம் அவர் சொல்லுகிறார், மக்களெல்லாம் தப்பாக நினைக்கிறார்கள். காமராஜ் 30 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆண்டது உத்தி வகுப்பாளர்களை வைத்திருந்தார்களா? அதுக்கப்புறம் அண்ணாவுக்கு உத்தி வகுப்பாளர் யார் தெரியுமா? ராஜாஜி தான் சொன்னார், 65 பேர் வெளியே இருக்கிறார், 35 பேரை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் வெல்கிறது. அப்படியானால் இதில் என்ன குறை நடக்கிறது? மக்கள் 65 பேர் காங்கிரஸ் வேண்டாம் என்று வாக்களிக்கிறார்கள், 35 பேர் தான் காங்கிரஸுக்கு வாக்களிக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து ஆட்சிக்கு வருகிறார்கள், காமராஜர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறார். என்ன காரணம் என்று சிந்திப்பதற்கு இதற்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான், ராஜாஜி ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அம்மாவோடு போச்சோன்னார், அக்காவோடு போச்சோன்னார். இது மாதிரி ஒரு எங்கேயாவது காட்டு, செருப்பால் அடிக்க வேண்டும். காட்டு எத்தனாம் பக்கத்தில் இருக்கிறது என்று காட்டு. பெரியார் என்ன மடையனா? தமிழ்நாட்டினுடைய படிக்காத பெரிய சிந்தனையாளன் பெரியார். விலை போய் பணம் சம்பாதிப்பதை விட, ஒருவனுக்கு விலை போய் பணம் சம்பாதிப்பதை விட அவன் சொந்த பணத்தில் கொழுப்பு வைத்திருந்தால் என்ன குற்றம்? நான் கேட்குறேன். அவன் சொந்த பணத்தில் கொழுப்பாக இருக்கட்டும், வைத்துக்கொள்ளும். தான் ஈட்டிய பணத்தில் கொழுப்பாக இருக்கிறான். எந்த பணக்காரனுக்கு கொழுப்பு இல்லை? எல்லாரையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசிவிட்டால் உடனே அதற்கு ஒரு தலைமை வருகிறது. இந்த கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு அந்த வீதியில் எவனாவது 2 பொம்பளைய குழாயடி சண்டை அல்லது 2 பேர் ஆம்பளைய வேறு சண்டை போட்டான், அதை சுகமாக நின்று வேடிக்கை பார்க்கிறானே, அது மாதிரி மக்களை ஆக்கிவிட்டார். இவன் என்ன மாதிரி கண்ணாபின்னா என்று பேச அதில் ஒரு சுகம் இருக்கிறது. என்ன அதிரடியாக பேசுகிறேன். இது சரிவை காட்டுகிறது. தமிழ்நாடு 2000 ஆண்டு காலத்தில் நிகழ்கால அரசியல் களம் போல கேவலமாக தமிழ்நாடு தன்னுடைய வரலாற்றில் இருந்தது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களை பிரசாந்த் கிஷோர் சந்திச்சுட்டு போனாரு. நம்ம கூட பேசியிருந்தோம், 3 வியூக வகுப்பாளர்கள் எதற்கு அப்படின்ற மாதிரி. இந்த கேள்வியை சீமான் அவர்கள் கிட்ட கேட்கும்போது, மூன்றாவது வியூக வகுப்பாளருக்கு என்ன தேவை ஏற்பட்டது என்றால், முதல் வியூக வகுப்பாளர் அந்த கட்சியை முட்டுச்சந்தியில் நிறுத்தி விட்டார். இந்த ஜான் ஆரோக்கியமா அந்த ஆள் முட்டுச்சந்தியில் நிறுத்தி விட்டார். 2வது ஆள் உள்ளே போனவுடன் 3வது ஆளையும் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். இவர்களுடைய நிலை என்ன என்று பார்ப்போம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், உத்தி என்பது வளர்ச்சி அடைந்த நிலையிலே வெற்றி பெறுவதற்கான தந்திரங்கள். அதுதானே தவிர நீங்கள் வளர்ச்சியே அடையாவிட்டால் உங்களுடைய தந்திரங்களுக்கு வேலை இல்லை. நான் ஏன் ஒரு உத்தி வகுப்பாளரை வைத்துக்கொள்ளவில்லை? வெற்றி பெற முடியும் என்றால் எவனையாவது பணங்களும் கேட்டு வாங்கி உத்தி வகுத்து தருகின்றவனை வைத்து அடைய முடியுமா? தளம் அமைக்க வேண்டும். உங்களுடைய கட்சி உள்ளே ஊடுருவி விஜய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பரந்தூருக்கு போனீர்கள், ஒரு தரம் போனீர்கள், பரபரப்பு ஏற்பட்டது, கட்சி கொஞ்சம் ஆளுங்கட்சி பயந்தது. அவன் மார்ச் மாதம் எல்லாருக்கும் நிலத்திற்கு பணம் கொடுக்க போகிறான். அடுத்த ஆண்டு கொடுக்க வேண்டிய பணத்தை இந்த ஆண்டே கொடுக்க போகிறான். அது பலவீனப்பட்டவன், பணத்தின் தேவை உள்ளவன் வாங்கி விடுவான். அதை பலவீனப்படுத்துவார்கள் அரசியலை. மறுபடியும் போங்கள், யாரும் பணம் வாங்காதீர்கள், எந்த காரணம் கொண்டும் பரந்தூரில் விமான நிலையம் அடையக்கூடாது என்பது நம்முடைய கொள்கை அல்ல. நஞ்சை நிலங்கள் அழிக்கப்படக்கூடாது எந்த காரணத்திற்காகவும். அது டங்ஸ்டன் தோண்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது விமான நிலையம் அமைப்பதாக இருந்தாலும் சரி, நஞ்சை நிலங்கள் அழிக்கப்படக்கூடாது. அந்த மக்கள், ஏரிகள், அவர்களெல்லாம் இது 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது உருவாக்குவதற்கு. ஆகவே அதில் வெற்றி பெறுங்கள். நீங்கள் ஒரு புள்ளியை அடைந்து விட்டீர்கள். வேங்க வயலுக்கு போங்கள். இந்த திருமாவளவனெல்லாம் கூட்டணியில் இருந்து கொண்டு இப்படியே நளினமாக பேசிக்கொண்டு அவரை சந்தித்து கொண்டு மக்களெல்லாம் அவர் சொல்லுகிறார், மக்களெல்லாம் தப்பாக நினைக்கிறார்களாம். நான் தப்பாக நினைக்கிறேன், எதற்காக எங்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு பெரிய அசிங்கம் கொடுமை நடக்க வேண்டும் என்று கேட்காமல் மக்கள் தப்பாக நினைக்கிறார்கள். மக்கள் சரியாக நினைத்தால் இதெல்லாம் ஒரு இந்த கூட்டணி அரசியலை நான் வருகிறேன் உங்களுக்கு போராடுவதற்கு என்று இறங்க வேண்டும். விஜய், வேங்க வயலுக்கு போங்கள், பரந்தூர் விமான நிலையத்தை ஏற்படாதவாறு தடுத்து நிறுத்துங்கள். உங்களுடைய சக்தியை, உங்களுடைய மக்கள் திரளை அல்லது உங்களுடைய உறுப்பினர்களை, பெருங்கூட்டமாக உள்ளவர்களை பயன்படுத்தி அப்புறம் மக்களுக்காக நீங்கள் நில்லுங்கள். தேர்தலில் வெற்றி பெறுவது அப்புறம். நான் சொல்கிறேன், தேர்தலிலே வெற்றி பெற்றால்தான் ஒரு மனிதன் செல்வாக்கு அடைவான் என்பது அடிமுட்டாள்தனம்.
ஒரு செல்வாக்கும் ஒரு ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு பதவியிலும் இல்லாமல் ஓராளாக இருந்து கொண்டு இந்திரா காந்தியினுடைய அரசை கவிழ்த்து விட்டார், மாற்று அரசை ஏற்படுத்தி விட்டார், நாடு முழுவதும் மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை, ₹1 எனக்கு கொடுத்து ஓட்டு போடு என்று சொன்னார். போட்டானே ₹1 அந்த ஏழை கொடுத்து ஒரு ஓட்டையும் போட்டு ஜனதா கட்சியை மொராஜி ஆட்சிக்கு கொண்டு வந்தானே. 2.5 லட்சம் ஓட்டில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜெயிலில் இருந்து கொண்டு ஜெயித்தாரே. அந்த காலத்தை உருவாக்குவதற்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் மாதிரி தலைவர் இல்லை. எந்த தலைவர் எனக்கு ரொம்ப கூச்சம். இந்த இவங்களெல்லாம் நான் சொன்ன அரை லூசுகளெல்லாம் இந்த நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கிறார். என்ன நல்லதை சொல்லுவான், நான் ஆட்சிக்கு வருகிறேன். வகுப்பாளர்களே தேவையில்லைன்னு சொல்ல வரீங்களா? எப்படி காமராஜ் 30 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆண்டது உத்தி வகுப்பாளர்களை வைத்திருந்தார்களா? அதுக்கப்புறம் அண்ணாவுக்கு உத்தி வகுப்பாளர் யார் தெரியுமா? ராஜாஜி தான் சொன்னார், 65 பேர் வெளியே நிற்கிறார், 35 பேரை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் வெல்கிறது. அப்படியானால் இதில் என்ன குறை நடக்கிறது? மக்கள் 65 பேர் காங்கிரஸ் வேண்டாம் என்று வாக்களிக்கிறார்கள், 35 பேர் தான் காங்கிரஸுக்கு வாக்களிக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து ஆட்சிக்கு வருகிறார்கள், காமராஜர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறார். என்ன காரணம் என்று சிந்திப்பதற்கு இதற்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான், ராஜாஜி ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆனால் இந்த 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 முட்டாள்களை போன்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை. அவன் இடத்துலையே வர முடியவில்லை. இவர்கள் பணத்துக்கு வேலை செய்கிறவர்கள். ராஜாஜி சிந்திக்கிறார், ஓட்ஸ் ஆர் ஸ்பிளிட். அதனாலே எதிர்த்தரப்பில் ஒருவர் வர முடியவில்லை. ஒருவரை மையமாக வைத்து மற்றவர்களெல்லாம் இணைந்தால் ஆட்சிக்கு வர முடியும் என்பதை கண்டுபிடித்து அறிவதற்கு ராஜாஜி அளவுக்கு அறிவு வேண்டும். அவர் தான் அண்ணாவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ராஜாஜி ஆட்சியில் உட்கார வைத்தார். சரியா? எம்ஜிஆருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு கல்யாண சுந்தரம், அவரை ஆட்சியில் உட்கார வைத்தார். எவ்வளவு அறிவு, எவ்வளவு தியாகம், எவ்வளவு நேர்மை உள்ளவர்கள் இந்த வியூகங்களை, இந்த உத்திகளை வகுத்து கொடுக்கிறார்கள். இந்த உத்திகளை வகுத்து கொடுப்பதற்கு எவ்வளவு அறிவு வேண்டும். என்ன இந்த காசுக்கு பொறுக்கி திங்கிறவனெல்லாம் லக்ஸ் சோப்புக்கு விளம்பரம் செய்வது போல நீ ஒரு கட்சியை கொண்டு வர முடியும் என்று நீ நினைக்கிறாய், அந்த தலைவனும் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் இதெல்லாம் எனக்கு, என்னுடைய அறிவுக்கு இதெல்லாம் கேவலமாகப்படும். என்னுடைய அறிவுக்கு இல்ல, அதுதான் சீமான் அவர்கள் பணக்கொழுப்புல தான் இவன் ஒரு கேவலமான ஆள், ஒரு நாணயம் இல்லாத ஆள். இந்த ஆளெல்லாம் பேசுவதற்கு பணக்கொழுப்பை பற்றி பேசுறான். இவன் பணம் எதிர்கட்சியாக இருந்தே அடிக்கிறான். அவனுக்கு கைக்கூலியாக இருப்பது, இவனுக்கு கைக்கூலியாக இருப்பது. இப்படியே ஜெயலலிதாவுக்கு கைக்கூலியாக இருந்து நீ பெற்ற வளர்ந்தானே இது. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொன்னாயே, இலை மலர்ந்தது ஈழம் மலர்ந்ததா? இப்பொழுது பெரியார் மண். எவன் செய்தது ஒன்றுமில்லை. உன்னை போல இது அரசியலை வியாபாரமாக்கி இவன் செய்வது தான் உத்தி. இதை இவருக்கு வியூகம் வகுத்துக் கொள்கிறார். வெற்றிகரமாக அவர் வாழ்நாளில் ஆட்சிக்கு வரப்போவதில்லை, ஆனால் வாழ்நாளில் பெரிய கோடீஸ்வரனாக ஆகிவிடுவார். அந்த திறமை இருக்கிறது. இல்ல, எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு சார். அது உண்மைதானா? சீமான் அவர்கள் இலை மலர்ந்தால் அதுக்கு என்ன, ஜெயலலிதாவுக்கு இவர் பண பரிமாற்றம் நடந்ததா இடையில? என்ன நோக்கத்திற்காக நடக்கும் இதெல்லாம்? எதுக்கு? ஜெயலலிதா ஈழம் மலரப் போவதில்லை. ஈழம் மலர்வதற்கு வேறு காரணங்கள் வேண்டும், மைய அரசாங்கம் வேண்டும், எல்லாம் வேண்டும். அது வேறு, அதை தனியாக விவாதிக்கலாம். ஆனால் இது கருணாநிதி தமிழுக்கும் ஈழத்துக்கும் விரோதி என்கின்ற கருத்தை ஏற்படுத்துவதற்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய தோற்றம் ஏற்பட்டுருக்கு. 40-50 ஆண்டுகளாக கருணாநிதி தமிழுக்குரியவர் என்ற தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது, தமிழின தலைவர் என்ற தோற்றம் இருக்கிறது. அந்த தோற்றத்தை உடைப்பதற்கு ஜெயலலிதாவும் அவருடைய கட்சியும் பயன்படவில்லை. ஏனென்றால் தமிழ் என்று சொல்லிக்கொண்டு, தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு, நான் தான் பிரபாகரனுடைய வளர்ப்பு மகன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றவனை விட்டு நீ பெரிய விரோதி, ஈழத்துக்கு விரோதி, பிரபாகரனுக்கு விரோதி, காட்டி கொடுக்கின்றவன் என்று சொல்லி அந்த தோற்றத்தை உடைத்து நொறுக்கினால் அதன் மூலம் பயன்படுவது அதிமுக. அப்படியானால் அவர்கள் இவனுக்கு வேண்டியதை செய்வார்களா, செய்ய மாட்டார்களா, இல்லை இது பெரிய தொண்டாக செய்தாரா இன்னொருடைய தேவையை என்ற கேள்வி எழும். நான் இதை எப்படி வளம் அடைந்தார் இவர் என்ன எதிர்கட்சியாக இருந்தே பெரிய வசதியாக இருக்கிறாரு. அவர் மகனெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறானே, என் மகன் கார்பரேஷன் ஸ்கூலில் தானே படித்தான். அதாவது இப்பொழுது இவர்களுக்கு பாஜகவுக்கு அவனால் செய்ய முடியவில்லை பெரியாரை உடைப்பதை. பெரியார் தான் பெரிய பிம்பம் இங்கே. திமுகவெல்லாம் இல்லை, திமுகவெல்லாம் சரித்து விடலாம். ஆகவே இந்த பிம்பம் இவர் ஏற்படுத்திய அலை இதை உடைத்து விட்டால் நாம் உள்ளே நுழைவது எளிது, இந்துத்துவா நுழைவது எளிது. பார்ப்பன எதிர்ப்பின் முழு வடிவம் பெரியார் தான். அவரை கேவலப்படுத்த வேண்டும். பிறகு இவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அம்மாவோடு போச்சொன்னார், அக்காவோடு போச்சொன்னார். இது மாதிரி ஒரு
எங்கேயாவது காட்டு, செருப்பால் அடிக்க வேண்டும் எல்லாம் காட்டு, எத்தனாம் பக்கத்தில் இருக்கிறது என்று காட்டு. பெரியார் என்ன மடையனா? தமிழ்நாட்டினுடைய படிக்காத பெரிய சிந்தனையாளன் பெரியார் தான். இதெல்லாம் பயன் கருதி நீ செய்கிறாய். அப்புறம் உனக்கு ஒரு 6000 7000 ஓட்டு அவர்கள் போட்டார்கள் பிஜேபிக்காரர்கள். ஏதோ இந்த கேவலமான அரசியலிருந்து தமிழ்நாட்டை விடுவிப்பதற்கு தகுதி வாய்ந்த தலைமைகள் வேண்டும், தகுதி வாய்ந்த மனிதர்கள் வேண்டும். இல்ல அதுதான் அவரு பணக்கொழுப்புல இப்படி பண்றாங்க ஒருத்தனுக்கு விலை போய் பணம் சம்பாதிப்பதை விட ஒருவனுக்கு விலை போய் பணம் சம்பாதிப்பதை விட அவன் சொந்த பணத்தில் கொழுப்பு வைத்திருந்தால் என்ன குற்றம் நான் கேட்கிறேன். அவன் சொந்த பணத்தில் கொழுப்பாக இருக்கட்டும், வைத்துக் கொள்ளும். தான் ஈட்டிய பணத்தில் கொழுப்பாக இருக்கிறான். எந்த பணக்காரனுக்கு கொழுப்பு இல்லை என்ன? அதனால் அதை விடுங்கள். அயோக்கியத்தனமாக பணம் சேர்த்து நீ வாழ்வதை விட சொந்த பணத்தில் அவன் கொழுப்பாக இருந்தால் உனக்கு என்ன வந்தது? அதுதான் தாவேக்காவினர் சொல்றாங்க. நீங்க திரள் நிதி திரட்டுறீங்களே, அப்ப அது என்னது அப்படின்ட்டு அதை அப்படி புரிஞ்சுக்கலாம். திரள் நிதி என்பது உண்மையிலே கட்சிக்காரனிடமிருந்து திரட்டினால் காமராஜ் கூட திரட்டினார். அது அவன் வைத்திருக்கிற பேர் தான் திரள் நிதியை தவிர கட்சிக்காரன் பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கட்சிக்காரன் கட்சியை வளர்ப்பதற்கு பணம் கொடுப்பது என்பது நியாயமானது. அப்படித்தான் நான் 25 வயதில் காங்கிரஸ் கட்சியில் காமராஜருக்கு கீழே இருந்தபோது மக்களிடம் போய் வியாபாரிகளிடம் போய் கட்சிக்காரர்களிடம் தான் திரட்டுவோம். ஒவ்வொரு விழாவுக்கும் திரட்டுவோம். அப்படித்தான் இருந்தது. இப்பொழுது பெருங்கொள்ளை அடித்து வைத்து கொண்டு காரியம் செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலே திரள் நிதி அவனுக்கு பணம் வருவது என்பது நான் சொன்னது போல் ஜெயலலிதாவின் கைக்கூலியாக இருந்து வரும். ஜெயலலிதா தப்பு என்பது என்னுடைய கருத்தல்ல. ஜெயலலிதா தன்னுடைய காரியத்தை செய்து கொள்வதற்கு எந்த கூலியையும் பயன்படுத்துவார். அது ஒரு அரசியல் சூழ்ச்சி, அது ஒரு அரசியல் இயல்பு. அதாவது எதிரி தப்பானவனாக இருக்கிறான், அந்த தப்பானவனை இன்னொரு தப்பானவனை வைத்து வீழ்த்துவது என்பது பெரிய தப்பென்று நான் சொல்லவில்லை. இந்த ஆள் போய் அதில் பணம் அடிக்கிறான். அப்புறம் இப்பொழுது பிஜேபியினுடைய கையாளாக மாறி பணம் அடிக்கிறான். ஆகவே யாருக்காவது விலை போய் பணம் அடிப்பது என்கின்ற கொள்கையை வைத்திருக்கின்ற ஒருவன் வேறடி மண்ணும் இல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து தொடி தெரியப்பட்டால் தான் நேரிய அரசியல் நிலைவரும். எல்லாரையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசிவிட்டால் உடனே அதற்கு ஒரு தலைமை வருகிறது. இந்த கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு அந்த வீதியில் எவனாவது 2 பொம்பளையை குழாயடி சண்டை அல்லது 2 பேர் ஆம்பளையை வேறு சண்டை போட்டால் அதை சுகமாக நின்று வேடிக்கை பார்க்கிறானே, அது மாதிரி மக்களை ஆக்கி விட்டார்கள். இவன் என்னமாவது கண்ணாபின்னா என்று பேச அதில் ஒரு சுகம் இருக்கிறது. என்ன அதிரடியாக பேசுகிறேன். இது சரிவை காட்டுகிறது. தமிழ்நாடு 2000 ஆண்டு காலத்தில் நிகழ்கால அரசியல் களம் போல கேவலமாக தமிழ்நாடு தன்னுடைய வரலாற்றில் இருந்ததில்லை. ஓகே, இப்போ விஜயை பார்த்து பயத்தில் தான் இப்படி சீமான் பேசுகிறாரா அப்படின்ற ஒரு வாதம் இருக்கு. அது முடிந்து போய்விட்டது. விஜய் வந்த அன்றைக்கே இந்த ஆள் க்ளோஸ். அது ஒரு அடிப்படையும் இல்லாமல் சும்மா, அதாவது 2 கட்சிக்கு மாற்று இல்லாமல் இருந்தது. எப்பொழுதும் ஒரு 15% மக்கள் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் போட மாட்டார், அதிமுகவும் போட மாட்டார், யாராவது ஒருத்தனுக்கு போடுவார். எவன் இருந்தாலும் கொஞ்சம் தலையை தூக்கி காட்டினால் போதும் அவனுக்கு போடுவார். அப்படி விஜயகாந்துக்கு போட்டார். விஜயகாந்த் இறந்து விட்டார். பிறகு அந்த ஓட்டு சீமானுக்கு 8% வந்தது. என்ன இவர்கள் போக்கடிக்கப்பட்டாலும் அந்த வாக்குகள் வேறு ஒரு நல்ல கட்சி என்று மக்கள் நினைக்கின்றவர்கள் மக்களிடம் வருகின்ற வரையிலும் அந்த ஓட்டுகள் இப்படித்தான் இருக்கும். இப்பொழுது இந்த வாக்கை எளிதாக பிடுங்கி விடுவார் விஜய். திருமாவளவனுடைய வாக்கையே பிடுங்கி விடுவார் என்கிறார்கள். எளிதாக பிடுங்கி விடுவார். அப்படி பிடுங்குகின்ற போது அவர் வருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் வெறும் உத்தி வகுப்பாளர்களை வைத்து கொண்டு செய்ய முடியாது என்பது அவருக்கு தெரியவில்லை. அதாவது நான் என்ன சொல்கிறேன், சங்கதி இருந்தால்தானே நீங்கள் சோறு வடிக்கணும்னா முதல்ல வெறும் தண்ணியை ஊற்றி வச்சு ஒன்றா அரிசி போடணும்ல. ஒரு களத்தில் இறங்குங்கள், மக்களை திரட்டுங்கள். இவர் நமக்காக உள்ளவர் என்கின்ற எண்ணத்தை வேங்கவேலில் ஏற்படுத்துங்கள், பரனூரில் ஏற்படுத்துங்கள், பிற இடங்களில் ஏற்படுத்துங்கள். முதன்மையான கொள்கையை வையுங்கள். எங்கேயெல்லாம் ஆளும் திறமில்லாமல் இந்த அரசு ஆள்கிறது என்பதை வெளிப்படுத்துங்கள். எதற்கடா 48,000 கோடி பேருந்தில் நட்ட வர வேண்டும்? எதற்காக ஆவினில் நட்ட வர வேண்டும்? எதற்காக மின்துறையில் நட்ட வர வேண்டும் என்கின்ற கேள்விகள் எல்லாம் மால் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் கரப்ஷன், திஸ் கவர்மெண்ட் ஷுட் பி ரூட்டட் அவுட் என்று சொல்லுங்கள். அப்படி சொன்னாதான் விஜய் அவர்கள் அதெல்லாம் பண்ணி விட்டு அப்புறம் உத்தி வகுப்பாளரை வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், உத்தி வகுப்பாளர் நான் சொன்னது தான். அண்ணாவுக்கு உத்தி வகுப்பாளர் ராஜாஜி, எம்ஜிஆருக்கு உத்தி வகுப்பாளர் கல்யாண சுந்தரம். உத்தி வகுப்பாளர் என்று அவர்களுக்கு பேர் இல்லை, ஆனால் இவர்களின் யோசனையின் பேரிலே தான் அவர்கள் ஆட்சியிலே அமர்ந்தார்கள். ராஜாஜி இல்லாவிட்டால் அண்ணா ஆட்சிக்கு வர முடியாது. அவருக்கு இந்த ஓட்ஸ் ஆர் ஸ்பிளிட் என்கின்ற கருத்து அண்ணாவுக்கு தெரியாது.
அது ராஜாஜி போன்ற மூளை உள்ளவர்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி வந்து இந்த கல்யாண சுந்தரத்துக்கு தான் எப்படி எம்ஜிஆருடைய செல்வாக்கை வைத்து எம்ஜிஆரை ஆட்சியில் உட்கார வைப்பது என்பது கல்யாண சுந்தரத்துக்கு தெரியும். கல்யாண சுந்தரம் தான் ஆட்சிக்கு வருவது வேறு, ராஜாஜி தான் ஆட்சிக்கு வருவது வேறு. அந்த மாதிரி யூ நீடு சச் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த ஆளெல்லாம் ஒரு 300 கோடி 400 கோடி வைத்திருக்காய் கொடுத்து போகிறதா அவனெல்லாம் இருந்து கொண்டு அந்த ஒருத்தன் இருந்தால் அவன் கவுத்து ஒன்று நிர்வாணமாக்கி விட்டான் போல இருக்கிறது. இப்பொழுது அடுத்தவர் ஆனால் அஃபிஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இன்னும் அறிவிக்கல, ஆலோசகராக தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தே கேனாட் டு எனிதிங். இவர்கள் வந்து திரட்ட வேண்டியது மக்களிடம் போய் மக்களை திரட்ட வேண்டியது உன் பொறுப்பு. அதற்கு வகுத்து இது ஒரு சோப்பு செய்கிறீர்கள், இந்த சோப்பை மக்களிடம் எடுத்துக்கொண்டு போவதற்கு வைஜெயந்தி மாலா பெயரை பழைய காலத்தில் பயன்படுத்துவார். வைஜெயந்தி மாலாவின் அழகு சாதன சோப்பு, அடாடா இவ்வளவு அழகாக இருக்கு, இதான் காரணமாக நம்மளும் வெள்ளையாயிடுவோம் அப்படின்னு நினச்சி அந்த சோப்பை போட்டேன். இந்த உத்தி அரசியலில் ஈடுபடுமா? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.